வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பழமையான ஒரு ஆன்மீக தலத்தை பத்தி பார்க்க போறோம். இது வேற ஒரு சாதாரண கோயில் கிடையாதுங்க. பல தலைமுறைகளா தொடர்ற சாபங்களை வேரோடு அறுக்கக்கூடிய திருவெங்காடு ஸ்வேதாரணேஸ்வரர் கோயில பத்தின ஒரு முழுமையான தொகுப்பு தான் இது. நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இந்தியாவிலே பாவங்களை போக்கும் தலம்னா உடனே நம்ம எல்லாருக்கும் காசி தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா அந்த காசியையே விஞ்சக்கூடிய ஒரு ஆன்மீக இடம் இருக்க முடியுமா? இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கு. காசி கங்கையில குளிச்சா 7 தலைமுறை பாவம் தீரும்னு சொல்லுவாங்க. ஆனா திருவெண்காட்டுல இருக்கிற ருத்ரபாதம்னு சொல்லப்படுற இடத்துல மூதாதையர்களுக்கு வழிபாடு செஞ்சா நம்பவே முடியாத அளவுக்கு 21 தலைமுறை பிதிர் சாபங்கள், அதாவது பரம்பரை சாபங்கள் மொத்தமா நீங்கும்னு ஆழமா நம்பப்படுது. என்ன, கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இன்னைக்கு நாம ஆதி சிதம்பரம், திருவெண்காடு, அங்கு நடந்த புராண அவதாரம், முக்கூளங்களின் சிறப்புகள், பிரம்ம வித்யாம்பிகை அம்மன், அப்புறம் மிக முக்கியமான புதன் தோஷ பரிகார முறை, இதையெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆதி சிதம்பரம் திருவெண்காடோட பிரம்மாண்டத்தை பத்தி பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்துல சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கோயில் 1000 2000 வருஷம் பழமையானது. இதோட பேர்காரணம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சமஸ்கிருதத்துல ஸ்வேதா அப்படின்னா வெள்ளை, ஆரண்யம் அப்படின்னா காடு, அதாவது புனிதமான வெள்ளைக்காடு. இதையேதான் தமிழ்ல திருவெண்காடுன்னு சொல்றோம். சிவபெருமான் தன்னோட 9 முக்கிய ஆனந்த தாண்டவங்களை இங்க ஆடியிருக்காரு. அதனாலேயே இது ஆதி சிதம்பரம்னு அழைக்கப்படுது. அடுத்து கோயிலோட புராணத்துக்கும் ஒரு பிரம்மாண்டமான அவதாரத்துக்கும் வருவோம். ஒரு காலத்துல பிரம்மன் கிட்ட வரம் வாங்கிய மருத்துவன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு வந்தான். ஒரு கட்டத்துல ஈசனோட வாகனமான நந்தி தேவரையே தன்னோட சூழாயுதத்தால கொடூரமா தாக்குனான். இத பார்த்து சிவபெருமானுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. உடனே தன்னோட ஈசானிய முகத்திலிருந்து, அதாவது மேல் நோக்கிய முகத்திலிருந்து 8 கைகளோட ரொம்ப உக்கிரமான அகோர மூர்த்தியா அவதாரம் எடுத்தார். இது சிவனோட 64 வடிவங்கள்ல 43வது வடிவம். இந்த உக்கிரமான வடிவத்தை பார்த்ததுமே அசுரன் உடனே சரணடைஞ்சிட்டான். இந்த காவிய போரோட தழும்புகளை இன்னைக்கு கூட நாம நேர்ல பார்க்க முடியும், தெரியுமா? ஆமாங்க, அசுரன் நந்தி தேவர சூலாயுதத்தால தாக்குனப்போ ஏற்பட்ட அந்த 9 காயங்களோட வடுக்கள் இன்றும் அங்க இருக்கிற நந்தி சிலையில ரொம்ப தெளிவாவே இருக்கு. இப்போ அந்த போரின் உக்கிரத்திலிருந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கோயிலோட அமைதிக்குள்ள அந்த 3 சிறப்புகளுக்குள்ள போவோம். நம்ம மூளைக்கு எப்பவுமே ஒரே மாதிரியான அமைப்புகளை பார்க்கறது பிடிக்கும் இல்லையா? இந்த கோயில் முழுக்கவே அந்த 3 அப்படிங்கிற விதியால தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? இங்க 3 தலவிருட்சங்கள், வடாலால மரம், கொன்றை, வில்வம் இருக்கு. அதே மாதிரி 3 அம்பாள்கள், மிக முக்கியமா 3 புனித தீர்த்தங்கள். சிவபெருமானோட 3 கண்கள்ல இருந்து சிந்திய நீர்த்துளிகள் தான் சூரிய, சந்திர, அக்னி தீர்த்தங்களா மாறுச்சுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இதுல நீராடினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதோடு நான் முதல்லே சொன்ன மாதிரி 21 தலைமுறை பிதுர் சாபங்களும் முற்றிலுமா நீங்கும். அடுத்து கலைகளின் தாயான பிரம்ம வித்யாம்பிகை அம்பாள பத்தி பாப்போம். படைப்புக் கடவுளான அந்த பிரம்மனுக்கே வித்தையையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவருக்கு மாபெரும் ஆசிரியையாக விளங்கியவங்க தான் இங்க இருக்கிற அம்பாள். அதனாலேயே இவங்களுக்கு பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு பேரு. படிப்புல, இசையில, இல்ல கலைகள்ல பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிற மாணவர்கள் மற்றும் தொழில்முறை கலைஞர்கள் கண்டிப்பா வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் இவங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். புதன் தோஷத்துக்கான பரிகார முறைகள். சந்திரனுக்கும் தாரைக்கும் மகனா பிறந்த புதன் பகவான் தனக்கு ஏற்பட்ட அலிதோஷம் நீங்க இங்க வந்து ரொம்ப உக்கிரமா தவம் பண்ணார். அவரோட பக்திய பார்த்து ஈசன் சாப விமோச்சனம் கொடுத்து நவகிரகங்கள்ல ஒருத்தரா மாத்தினார். உங்க ஜாதகத்துல புதன் தோஷம் இருந்தாலோ, வியாபாரம் கல்வியில தடை இருந்தாலோ, அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க செய்ய வேண்டியது இதுதான். ஒரு புதன்கிழமை இங்க வந்து புதன் பகவானுக்கு பச்சை நிற ஆடை சாத்தி, பாசிப்பயிறு, வெண்காந்தல் பூ வச்சு வழிபடணும். அப்புறம் சரியா 17 மூலிகை தீபங்கள் ஏற்றி 17 முறை சன்னதிய வலம் வரணும். இது உண்மையிலே உங்களுக்கான ஒரு முழுமையான ஆன்மீக தீர்வுனே சொல்லலாம். சரி, நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா ஒரு முறை பார்த்துடலாம். திருவெண்காடு கோயிலோட முதன்மை தெய்வம் ஸ்வேதாரண்யேஸ்வரர், அம்பாள் பிரம்ம வித்யாம்பிகை, சிறப்பு மூர்த்திகள் அகோர மூர்த்தியும் புதன் பகவானும். இது மயிலாடுதுறை மாவட்டத்துல சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான கோயில். நீங்க நேர்ல போகும்போது இந்த தகவல்கள் ரொம்பவே உதவியா இருக்கும்.
யோசிச்சு பாருங்க, 21 தலைமுறை சாபங்களை நீக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி ஆயிரக்கணக்கான வருஷங்களா அந்த புனிதமான வெள்ளைக்காட்டுல காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம எதிர்கொள்ற நவீன கால பிரச்சனைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் கூட இந்த மாதிரியான ஆதிகால ஆன்மீக பரிகாரங்கள் ஒரு மிகப்பெரிய தீர்வா இருக்கிறது உண்மையிலே ரொம்பவே சிலிர்ப்பான ஒரு விஷயம்தான் இல்லையா? சோ உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை எல்லாம் தகர்த்து முழுமையான அறிவாற்றலையும் செழிப்பையும் பெறுவதற்கான இந்த பயணத்தை தொடங்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? இந்த தொகுப்பு மூலமா உங்களுக்கு ஒரு புது தெளிவும் தேடலும் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். என்னோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களை மேன்மைப்படுத்துற அறிவை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருங்க. ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.